முகமது. இதுதான் ஏஐ சேனலுக்காக ஸ்பெயின்லேருந்து பேசுகிறேன். இது உங்களுக்கான ஏஐ பற்றின வீடியோ. போச்சுடா இன்னொரு ஏஐ வீடியோவா அப்படின்னு நீங்கள் பயப்பட வேணாம். இது மொத்த ஏஐ வீடியோ மாதிரி லைக் டீப்பாக கான்செப்டை சொல்லி போர் அடிக்காமல் நான் வந்து என்னோட லைஃப்பில் என்னோட ஆஃபீஸில் கார்ப்பரேட்டில் எப்படி ஏஐ டூல்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, என்ன மாதிரி யூஸ் பண்ணுறாங்க, எப்படி சர்வை பண்ணுறாங்க. நான் ஒரு ஹெட் ஆஃப் ஏஐ ஒர்க் பண்ணுறேன். ஸோ சமூகம் பெரிய சார் என்னோட டே டு டே லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நான் எப்படி இந்த பொசிஷனுக்கு வந்தேன், ஸோ இந்த மாதிரி ஸ்டோரிஸ் சொல்லி நான் வந்து என் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஸோ அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏஐ பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும், ஹவு டு சர்வைவ் இந்த கார்ப்பரேட் ஆஃபர்ஸ் அண்ட் ஹவு டு ஒர்க் ஆல் திஸ் திங்ஸ். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் புது டூல்ஸ், புது கான்செப்ட், வைப் கோடிங், ஆல் த ஸ்டஃப் நான் வந்து உங்க கூட ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவேன். போடிக்காமல் டீப் கான்செப்டை கூட லைக் ஈஸியாக எப்படி எக்ஸாமுக்கு போகிற முன்னாடி ஒரு ஃப்ரெண்டு இன்னைக்கு எக்ஸாமா ஒரு பெரிய கொஸ்டினை உங்களுக்கு எப்படி புரிய வச்சு எழுத வச்சிருக்கணும், அந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வச்சிருவேன். ஸோ உங்கள் வீடியோக்குள்ளே போலாமான்னா எங்கேயோ போகலாம் இல்லைம்மா. நான் எப்படி டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்துட்டு ஒரு டேட்டா சயின்டிஸ்டாக மாறினேன் அப்படின்ற சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். நான் முன்னாடி நிறைய ஏஐ ஜெனரேட்டட் வீடியோஸ் போட்டிருக்கேன். பட் ஹியூமனுக்குன்னு ஒரு பாண்டிங் இருக்குது. லைக் ஒரு கண்டென்ட் க்ரியேட்டராக ஒரு கான்செப்ட் க்ரியேட் பண்ணி அதை யூடியூப் வழியாக இன்னொரு வியூவர் பார்த்து, ஸோ த பாண்டிங் ஹேப்பன்ஸ் பிட்வீன் தேம். இட்ஸ் அமேசிங் ஒன். ஏன்னா ஹியூமனால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. லைக் இஃப் இட் இஸ் அன் ஏஐ, இது அவங்களோட அது பொருந்த மாட்டேங்குது. ஸோ ஹியூமன் நம்மளுக்கு கூட நிறையா கருத்து வேறுபாடு இருந்தாலும் வி ஹாவ் சம் பாண்டிங், வி நோ ஈச் அதர்ன்ற மாதிரி. ஸோ அதனால தான் நானே இந்த இதில் குதிச்சுட்டேன். ஸோ ஒரு லைவ் வீடியோ இது என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ தெர் மே பி சம் மிஸ்டேக், பட் போக போக தெர் பி லாட்ஸ் ஆஃப் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் ஃபார் யூ. அண்ட் ஓகே, என்ன ஸ்டோரியில் நான் ஃபஸ்ட்டு துபாயில் இருந்தேன். அப்புறம் இந்தியாவுக்கு வந்து வேலை தேடணும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. முன்னுக்கு பின் முன்னேறாமல் இருக்கிறனால முன்னேறணுன்ற ஒரு இதில் சரி நம்ம வேறு வேலை தேடலாம் அப்படின்னு தேடும் போது பார்த்தா ஒரு சைடு டேட்டா இன்ஜினியரிங்னாங்க, டேட்டா சயின்டிஸ்ட்னாங்க, டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் காணும். என்னன்னா கிணத்த காணுன்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் சரி இதுதான் ஃபியூச்சர் போல அப்படின்னு சொல்லிட்டு சரி பார்க்கலாம் என்னதான் இது அப்படின்னா, இந்த சைடு டேட்டா இன்ஜினியரிங்கில் வந்து ஹடூப்னாங்க, அடுப்புனாங்க, லைக் பிக் டேட்டா அப்படின்னாங்க, நிறைய டூல்ஸ் இந்த சைடு. அப்புறம் டேட்டா சயின்ஸில் வந்து மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங், அது அல்காரிதம்ஸ் நிறையா சொன்னாங்க. இப்போ வந்து ஜெனரேட்டிவ் வந்துருச்சு, அதில் நிறையா பிரான்ச்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, இப்போ எதை நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது அந்த சயின்டிஸ்ட்ன்ற வேர்டை பிடிச்சிருந்துச்சு. சின்ன விஷயம் சயின்டிஸ்ட் ஆகணும் ஆசை மட்டும் தான் பட்டேன். ஸோ அதை எடுத்துக்கலாம், வருங்காலத்தில் வர சந்ததியர் வந்து நம்மளோட சயின்டிஸ்ட்னு கூப்பிடுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த டேட்டா சயின்டிஸ்ட்ன்ற இதை எடுத்தேன். அப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன், ஒரு கோர்ஸ் சேர்ந்தேன். பேசிக்காக நம்ம என்னென்னு தெரிஞ்சுக்கலாம், ரேண்டமாக படிக்காமல் ஒரு கோர்ஸ் சேர்ந்துட்டா ஸோ ஓகே இதுதான் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு தெரியுன்றதுக்காக சேர்ந்து ஓகே இதெல்லாம் தான் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கிடச்சிச்சு. என்னோட பழக்கம் என்னென்னா, நான் கோர்ஸ் சேர்ந்த முதல் நாளே ஜாப் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஏன்னா இந்த கோர்ஸ் வந்து 8 மந்த்ஸ், இந்த 8 மந்த்ஸ்லேயே நான் வந்து எந்த ஒரு இன்டர்வியூவும் எனக்கான ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணக்கூடாதுன்ற ஒரு இதில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சுவேன். ஸோ ஒவ்வொரு கான்செப்ட் நான் படிக்கும் போதும் அதை என்னோட ரெஸ்யூமில் நான் வந்து ஆட் பண்ணிக்குவேன், ஸ்கில்ஸை ஆட் பண்ணிக்குவேன். ஒவ்வொரு ப்ராஜெக்ட் செஞ்சு பார்த்து அதை பர்சனல் ப்ராஜெக்டாக என்னோட ரெஸ்யூமில் ஆட் பண்ணிக்குவேன். ஸோ தட் கிவ் ஆட் அண்ட் வேல்யூ. அப்புறம் வந்து எனக்கு சில இன்டர்வியூ வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ண ஆரம்பித்தேன். ஆனால் இன்டர்வியூ ரொம்ப கொடுமையாக இருக்கும். ஏன்னா எங்கே எப்படி இருந்த என்னைய போட்டு ஒரு சின்ன சந்துக்குள்ளே போட்டு அடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி கொஸ்டின் கேட்பாங்க. அவமானமாக இருக்குது, இது கூட தெரியாதுன்ற மாதிரி இருக்கும். இன்டர்வியூ எடுக்க என்னென்னா அவங்க தான் அறிவாளி அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு கூகுள்லேருந்து எல்லா கொஷின்ஸ் எடுத்து வந்துட்டு ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பிப்பாங்க. லீனியர் ரிக்ரெஷன், லாஜிஸ்டிக் ரிக்ரெஷன் கான்செப்டில் ஆரம்பித்து ஏஐ பற்றின எல்லாத்தையும் கேட்டு முடிச்சிருவாங்க. ஆனால் எனக்கு சொல்ல தெரியலனாலும் அந்த இன்டர்வியூக்கு அப்புறம் இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுட்டு நான் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிப்பேன். இதில் என்ன கொடுமைனா, ஒவ்வொருத்தரும் ப்ரிப்பேர் பண்ணும் போதும் ஏதோ என்னை வந்து கேமரா வச்சு பார்த்த மாதிரி அடுத்த இன்டர்வியூ அந்த கொஸ்டின் கேட்கவே மாட்டாங்க. நான் நினச்சா பண்ணலாம் ஸோ ஆனால் பண்ண மாட்டேன். எப்படி எனக்கு தெரியும் தெரியாது. ஸோ அப்படி தான் போகும். பட் ஒவ்வொரு இன்டர்வியூ அப்பவும் நான் வந்து அந்த கொஷின் எழுதி வச்சு, நீங்களும் ஒவ்வொரு இன்டர்வியூலையும் என்ன கேட்டாங்க அந்த கொஷின் எழுதி வச்சு அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ ஒரு டயத்தில் நான் எல்லா கொஷின் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன் அண்ட் அவங்க கேட்ட கொஷின்ஸும் மேட்ச் ஆகும்போது
நீ சாதிச்சிட்ட மாறா அப்படின்ற மாதிரி நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா, ஜெயிச்சிட்டோம். செலக்ட் ஆகிட்டேன். ஸோ நீங்களும் ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணும்போது என்ன போன இன்டர்வியூவில் என்ன கேட்டாங்கன்றதை நோட் பண்ணி வச்சு ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்டர்வியூன்றது ஒன்றும் கிடையாது. ஸோ அந்த அரை மணி நேரமோ 1 மணி நேரமோ உங்களோட டேலண்ட், உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் வந்து அவங்கள்ட்ட ப்ரெசென்ட் பண்ணணும். பேசிக்காக உங்களை நீங்கள் மார்க்கெட்டிங் பண்ணணும், அவ்வளோதான். உங்களுக்குன்னு ஒரு ஸ்கில்ஸ் இருந்தாலுமே அது நீங்கள் அவங்கள்ட்ட சரியாக ப்ரெசென்ட் பண்ணலன்னா அது வந்து யூஸ் கிடையாது. உங்களால் நீங்கள் ஜாப் சேர்ந்ததுக்கப்புறம் உங்களால் பெருசாக சாதிக்க முடியலாம். ஆனால் லைக் பெட்டர் ட்ரூத், இன்டர்வியூவில் நீங்கள் வந்து அந்த இன்டர்வியூ பண்ணுறவங்கள கன்வின்ஸ் பண்ணணும். லைக் நீங்கள் பண்ண முடியும் அப்படின்றதுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இப்படி தான் ஒரு கேரியர் ஸ்விட்சோ இல்லை ஒரு கேரியருக்குள்ள என்டர் ஆகிறத நம்ம வந்து அச்சீவ் பண்ண முடியும். இப்படி தான் நான் அச்சீவ் பண்ணேன். இந்த மாதிரியான பல எக்ஸ்பீரியன்ஸை அவங்க கூட ஷேர் பண்ணணும்னு விரும்புகிறேன். நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த டாப்பிக்கை பற்றி பேசணும், எந்த ஏஐ டாபிக்ஸ் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டீப்பாகவும் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உள்ள வீடியோஸ் போடுறேன். அதே மாதிரி இந்த சீரீஸில் கண்டினியூஸாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், நான் செலக்ட் ஆகிட்டேன், இதுக்கப்புறம் வேலைக்கு போயிட்டு எப்படி சர்வை பண்ணேன், இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணோம், அப்புறம் எப்படி ஒரு சீனியர் டேட்டா சயின்டிஸ்ட் ஆனேன், அப்புறம் எப்படி ஒரு ஹெட் ஆஃப் ஏஐ ஆனேன், இந்த மாதிரியான என்னோட லைக் லைஃப்பில் நடந்த விஷயங்களை உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன். இதை நீங்கள் ரிலேட் பண்ணிக்கலாம், உங்களுக்கு ரொம்ப ரிலேட்டபிளாக இருக்கும். அண்ட் யூ கேன் இம்ப்ரூவ் ஃப்ரம் இட், யூ கேன் லேர்ன் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் ஃப்ரம் இட். அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி a friendly talk. இந்த பாண்டிங் நான் சொன்னேன் பார்த்தியா, அந்த ஐ நீட் தட் பாண்ட் between you and me. I want to talk with you. And என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்க கூட பேசினது. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். until then, adios. ஸ்பெயின்லேருந்து உங்கள் முகமது.